பிஃபோர் இந்த ஆல் திஸ் கான்ட்ரவர்சி நான் ஒன்று கேட்க விரும்புறேன். இந்த பாட்டு இந்த படத்துலயாவது ரிலீஸ் ஆயிருக்கா? எந்த டிவி சேனல்லையாவது பிளே ஆகுதா? இல்ல எந்த ரேடியோலாவது இந்த பாட்டு வருதா? அப்புறம் ஏன் என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு புரியல. இல்ல அதுதான் இப்போ இது உங்களுடைய பாடல் அப்படிங்கறது நீங்க ஏத்துக்கிறீங்களா? நம்ம எப்படி ரிலீஸ் ஆச்சுங்கிறதுக்கு ரெண்டாவது வருவோம். என்னுடைய பாட்டு, இது நான் தான் பண்ணேன். இதுக்கும் அனிருத் பத்தியோ நீங்க பேசவே தேவையில்ல. இது என்னுடைய பாட்டு தான், எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு லா நல்லா தெரியும். நம்ம ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து, அதாவது ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்க ரூம்குள்ள ஒரு விஷயத்த, தவறான விஷயத்த பிளான் பண்ணாங்கன்னா 120B கான்ஸ்பிரசின்னு புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. தவறாக பிளான் பண்ணாங்கன்னா ஓகே, நான் ரெண்டாவது அதுக்கு வரேன். நான் முன்னாடி ஒன்னு சொல்லிருக்கேன். என்னன்னா, இப்போ ஒரு படத்தை நான் வெளியிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இந்த படத்துல சார் நீங்க இந்த மாதிரி நடிச்சிருக்கீங்க, நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா நான் பதில் சொல்லலாம். இல்ல நான் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்கேன், ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த பாட்டுல நீங்க இந்த மாதிரி பாடி இருக்கீங்கன்னு கேட்டா பதில் சொல்லலாம். என்னன்னா, இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல நான் நிறைய சாங்ஸ் ஒரு எப்படி சொல்றது, லவ் ஃபெயிலியர் சாங்கா இருக்கட்டும், அது ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு கடவுளை பத்தின ஒரு பாட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின பாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஜென்ரலா நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணுவோம். அண்ட் பொதுவா தமிழ் சினிமாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். டம்மி லிரிக்ஸ் போட்டு நம்ம அப்போ அந்த நேரத்துல என்ன தாட் வருதோ, ஒரு சும்மா ஒரு ரஃபா ஒரு வெர்ஷன் நம்ம எல்லாருமே கிரியேட் பண்ணி வைப்போம். ஃபைனலா அது ஒரு அவுட்புட்டா வெளியில வரும்போது அது எப்படி மக்கள் கிட்ட போய் சேரணும்ன்றது எனக்கும் தெரியும். எவண்டி உன்னை பெத்தான் கையில கிடைச்சா செத்தான்னு தான் நான் எழுதினேனே தவிர, எவடி உன்னை பெத்தா கையில கிடைச்சா செத்தான்னு எழுத தெரியாது எனக்கு. சோ என்ன சொல்ல வரேன்னா, என்ன ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு சாங் வரும்போது அது எப்படி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். தெரியாம வளர்ந்த பையன் கிடையாது. இது ஜென்ரலா ஒரு 100